நான் பண்ற கேக்ல தான் சிக்கல் வருதுன்னு பார்த்தா, வாழ்க்கையே சிக்கலா தான் இருக்கு. ஃப்ரம் மும்பைக்கு டூ பேசி செஃப் சீரிஸ் எபிசோட் 42. ஸோ இந்த மாடியூல் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபாண்டன்ட் மாடியூல்ஸ். ஃபாண்டன்ட் அண்ட் ஃபிகரிங்ஸும் இதில இன்க்ளூட் ஆயிருக்கும். ஸோ ஒரு கேக் ஃபுல்லா நாங்க கனாஷ்ல வந்துட்டு ஃபுல்லா க்ரம் கோட் அண்ட் ஐசிங் பண்ணி எடுக்கணும். ஃபர்ஸ்ட் எப்படி பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே கேட்டாங்க. பட் பரவாயில்ல, நான் மேனேஜ் பண்ணிருவேன் ஒரு கையிலேயே அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரியே ஸ்பாஞ்சஸ் எல்லாம் கட் பண்ணி கனாஷ் கொடுத்து க்ரம் கோட் பண்ணி எடுத்துட்டேன். நான் பண்ணதுலேயே எனக்கு இது கொஞ்சம் ஸ்லாண்டிங்கா இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபாண்டன்ட் ஃபிகரிங்ஸ் இதையுமே எப்படி ஒரு ஹேண்ட்ல மேனேஜ் பண்ண போறேன்னு தான் இருந்துச்சு. பட் ஹவவர் நான் மேனேஜ் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு ஃபாண்டன்ட் வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறமா நான் ஜஸ்ட் ரோல் பண்ணி எடுக்கிறது அண்ட் மிக்ஸ் பண்ணுறது அந்த மாதிரி திங்ஸ் நானே பண்ணிட்டேன். ரொம்ப நல்லா பண்ணலைனாலும் ஏதோ ஓரளவுக்கு ஸ்மாரா பண்ணியிருந்தேன். பிகாஸ் அந்த பேம்போஸ்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டான ஷேப்ஸில் வரல. ஓகே, நம்ம பண்ணுற அளவுக்கு போதும், நம்ம ட்ரை பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி முடிச்சிட்டேன். எல்லாருமே கேட்டாங்க, கையில் அடிபட்டிருக்கு, எப்படி நீ மேனேஜ் பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு ஏன் தெரியல, கண்டிப்பாக ட்ரை பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. பிகாஸ் எனக்கு எந்த மாடியூலும் மிஸ் பண்ணவும் விருப்பம் இல்லை. அண்ட் செஃப்புமே எனக்கு ஐசிங் பண்ணுறதுக்குமே நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. ஃபாலோ ஃபார் மோர் பேஸ்ட்ரீஸ். பாய்.